பொதுவாக நம்ம பொதுவாக நம்ம அசிஸ்டன்ஸ் எல்லாம் எப்படி ஞாபகம் வச்சுக்கோங்கன்னா நம்ம அசிஸ்டன்ஸ் மறந்துடும். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ராஜா சாருக்கு வந்து ஒரு கேக் கொடுக்கணும் அப்படிங்கும்போது அது வழக்கமாக நம்ம நிறைய எழுதுவோம் இல்லையா? நல்ல இசையை புள்ளி 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 கடலை புள்ளி 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 பார்த்துக்கணும் அந்த மாதிரி சொல்லிட்டு ஒரு கேக் ரெடி பண்ணி எடுத்துருவாங்க. பிரசாத் ஸ்டுடியோவில் அவருடைய டோர் வந்து 2 டோர் இருக்கும். இந்த டோரை திறந்துட்டு உள்ள போகணும். இந்த டோரை திறக்கும் போது அது கேக் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நான் திறந்து பார்க்கிறேன். பார்த்தா இசையே பூ மில்லி புள்ளி அப்படின்னு எனக்கு கெட்ட வார்த்தை அது இசையே புள்ளி புள்ளி புள்ளினா புள்ளி புள்ளி இல்லை சார், நீங்க எப்பவுமே பிக்சர்டாக ஏதாவது யோசிப்பீங்க, அதனால நீங்க அப்படிதான் சொல்லிட்டீங்கன்னு நினைச்சு நான் எழுதினேன் சார். இப்போ நான் முன்னாடி இப்போ நான் புதுசாக பண்ற டீம்ஸ் ஒரு படத்துக்கு வந்து வேர்ல்டு புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ்ல வந்து ஒரு ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். அந்த ஃபர்ஸ்ட் புக் வந்து ஸ்க்ரீன்ல சென்சார் சர்டிஃபிகேட்டோட ரிலீஸ் பண்ணுறதுக்காக ஒரு வேர்ல்டு ரெக்கார்ட் பண்ணியிருக்காரு. அது நடந்தது. ஸோ அதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று வச்சிருந்தோம். ஒரு சின்ன இடம் சரி, இந்த இதெல்லாம் எங்கே வைக்கிறதுன்னு கேட்டாங்க. இன்னும் வழக்கமாக அந்த கல்யாண மண்டபத்தில் பன்னீர் இருக்குன்னு அந்த இடத்துல வச்சுங்க அப்படின்னு. அன்னைக்கு காலையில் வேகமாக அந்த அரிசி ஓடி வந்து பன்னீர் சொம்பு எவ்வளோ பெருசு வாங்கணும் சார் அப்படின்னு கேட்டாங்க. இருக்குங்க பன்னீர் சொம்பு. சொன்னீங்க பன்னீர் சொம்பு வைக்கிற இடத்துல அதை வைக்கணும். பன்னீர் சொம்பு வச்சாதான் சார் அதை வைக்க முடியும். நான் சொன்னது ஒரு உதாரணத்துக்கு சொன்னேன் இந்த இடத்துல. ஸோ பொதுவாகவே எங்கிட்ட ஒரு 100 பேர் 500 பேர் அசிஸ்டன்ட் என்னுடைய 33 வருஷத்துக்கு வந்தாங்க. ஏழு வந்து ஒரு ஸ்பெஷல் ஏழு. அதனால எஸ்கேடி வருது. எஸ்கேடினா ரொம்ப ஸ்பெஷல் வருது. அதே மாதிரி சின்சியர் சைலண்ட். நாளைக்கு ஒரு பொருளாதாரம் தொழிலாளர்களே தெரியாத அளவுக்கு என்கிட்ட ரொம்ப அமைதியா இருக்காரு. அவ்வளோ அமைதியான ஒருத்தர். கடைசியில் கொஞ்ச கழிச்சு நான் அவரோட எப்ப சத்தம் ஒரு பணம் பண்ற அளவுக்கு அவர் வளர்ந்து இன்னைக்கு இந்த மேடை வளர்ந்திருக்கிறது. இந்த தேசிய ப்ரொடக்ஷன் வந்து இன்ஃபினிட்டி கிரியேஷன்ஸ் போட்டிருக்கீங்க. அவரெல்லாம் பார்த்தேன். ரவிச்சந்திரன் அவர்கள் என்னுடைய பாராட்டுகள், உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இன்ஃபினிட்டினா முடிவில்லாத அவ்வளவு பெரிய வெற்றியை தொடர்ந்து விமலம் பெற இந்த தயாரிப்பாளர் பெற என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். நன்றி.